மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஈரானில் இருந்து 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்கனவே அதிகரித்துள்ள பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் சிக்கலான நிலைக்கு சென்றுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவல்களின்படி அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிலிருந்து அமீரகத்தை நோக்கி ஏவப்பட்டதாக கூறப்படும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிந்துள்ளன. இதற்கு முன்னதாகவே அமீரகத்தின் பல பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சாத்தியமான ஏவுகணை அச்சுறுத்தல் தொடர்பாக அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். அமீரக பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆரம்ப அறிக்கையில் முதல் ஏவுகணை அமீரகத்தின் பிராந்திய கடற்பரப்புக்கு வெளியே கடலில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ஏவுகணை அமீரகத்தின் பிராந்திய கடற்பரப்புக்குள்ளேயே விழுந்ததாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் சம்பவம் தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டன. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டின்படி இந்த 2 ஏவுகணைகளும் கடல் போக்குவரத்தை இலக்காக கொண்டிருக்கலாம் என்று அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது ஏவுகணைகள் அமீரகத்தின் நிலப்பரப்பில் உள்ள நகரங்கள் அல்லது முக்கிய கட்டமைப்புகளை நேரடியாக தாக்குவதாக ஏவப்பட்டவா அல்லது கடல்வழி போக்குவரத்தை அச்சுறுத்தும் நோக்கில் ஏவப்பட்டவையா என்பது தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு எதிரான எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தாங்கள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக உறுதியளித்துள்ளது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதோடு தேசிய பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் முக்கிய வளங்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ள நேரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலின் தாக்கம் தற்போது வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பிலும் நேரடியாக வெளிப்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணையை சுற்றி கப்பல் போக்குவரத்து தொடர்பான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கடல் வழியாக ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பிராந்திய பாதுகாப்பு நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகளில் ஒன்றாகும். பாரசீக வளைகுடா நாடுகளில் இருந்து ஆசியா, ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட எரிசக்தி வளங்கள் கொண்டு செல்லப்படும் முக்கியமான பாதையாக இது விளங்குகின்றது. எனவே இந்த பகுதியில் ஏற்படும் எந்தவொரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கும் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தை மட்டுமின்றி உலகளாவிய எரிசக்தி சந்தையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் தொடர்பாக பல்வேறு பாதுகாப்பு எச்சரிக்கைகள் வெளியாகியுள்ளன. சில கப்பல்கள் மாற்று கடல் வழிகளை பயன்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் கப்பல் போக்குவரத்து செலவுகள், காப்பீட்டு கட்டணங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது. மேலும் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் எந்தவொரு இடையூறும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையை உயர்த்தக்கூடும். ஐக்கிய அரபு அமீரகம் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் முக்கிய வளைகுடா கூட்டாளியாக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. ஈரானுடன் ஏற்பட்டுள்ள தற்போதைய பதற்றம் காரணமாக அமீரகம் தனது வான் மற்றும் கடல் பாதுகாப்பு அமைப்புகளை அதிக எச்சரிக்கை நிலையில் வைத்துள்ளது. ஈரானை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை சமாளிப்பது அதன் பாதுகாப்பு திட்டங்களில் முக்கியமான அம்சமாக மாறியும் இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முன்னதாகவே அமீரகத்தில் ஏவுகணை அச்சுறுத்தல் தொடர்பான எச்சரிக்கை பொதுமக்களின் தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்டது. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்ட பின்னர் நிலைமை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொண்டார்கள். இதனால் அமீரக மக்களிடையே சிறிது நேரம் பதற்றமான சூழ்நிலை உருவானது. இருப்பினும் ஏவுகணைகள் கடலில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டதால் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டதாக உடனடியாக தகவல் வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதல் குற்றச்சாட்டை முற்றாக மறுத்திருக்கிறது. அமீரகம் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் இத்தகைய குற்றச்சாட்டுகள் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கையை பாதிக்கும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். நல்ல ஆண்டை நாடு என்ற கொள்கைக்கு இத்தகைய குற்றச்சாட்டுகள் முரணானவை என்றும் பிராந்தியத்தில் நம்பிக்கையை வளர்க்கும் முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இதனால் ஏவுகணைகள் உண்மையில் ஈரானில் இருந்து ஏவப்பட்டதா என்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அமீரகம் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளின் தோற்றத்தை ஈரானுடன் தொடர்புபடுத்தியுள்ளதாக கூறுகின்றது. மறுபுறம் ஈரான் அந்த குற்றச்சாட்டை மறுக்கின்றது. இதனால் சம்பவத்தின் பின்னணி மற்றும் ஏவுகணைகளின் உண்மையான இலக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தனிப்பட்ட ஒரு ஏவுகணை சம்பவமாக மட்டும் பார்க்க முடியாது. கடந்த சில வாரங்களாக
ஹார்முஸ் நீரிணையை சுற்றி கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கடல்வழி போக்குவரத்து தொடர்பாக பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. அமீரகத்துடன் தொடர்புடைய கப்பல்களும் முன்னதாக தாக்குதலுக்கு உள்ளானதாக அந்த நாடு குற்றம் சாட்டியிருந்தது. இதனால் அமீரகத்தின் கடல் பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் மேலும் அதிகரித்துள்ளன. மேலும் அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களுக்கு எதிராக கடற்படை அழுத்தத்தை தொடர்வதாக அறிவித்துள்ள நிலையில் ஈரான் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை கடுமையாக வலியுறுத்தி வருகிறது. இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த மோதல் நீடிக்கும் பட்சத்தில் அதன் தாக்கம் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை மேலும் பாதிக்கக்கூடும். குறிப்பாக அமெரிக்க ராணுவ தளங்கள் அல்லது அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவு கொண்ட வளைகுடா நாடுகள் இலக்காக மாறக்கூடும் என்ற அச்சமும் காணப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நிலையில் தன்னுடைய தேசிய பாதுகாப்பை முதன்மைப்படுத்துகின்றது. நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய வளங்களை பாதுகாப்பதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை இந்த ஏவுகணை சம்பவத்துக்கு பின்னர் அமீரகம் ஈரானுடனான பொருளாதார உறவுகளிலும் கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பதற்றம் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டு ஈரானுடனான அனைத்து வர்த்தகம், வணிக பரிமாற்றங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்துவதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் குறிப்பிடத்தக்க பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. அமீரகம் முன்னதாக ஈரானுடன் பொருளாதார உறவுகளை பேணி வந்திருந்தாலும் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த உறவுகளில் கடுமையான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வர்த்தக மற்றும் நிதி நடவடிக்கைகளை நிறுத்தும் முடிவு நீடித்தால் இரு நாடுகளின் வர்த்தக உறவுகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும். அதேவேளை பிராந்தியத்தில் மேலும் பதற்றம் உருவாகாமல் தடுப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகளும் அவசியமாகின்றன. இந்த சம்பவத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இடையே தொலைபேசி உரையாடல் இடம்பெற்ற கால பின்னணியாகவும் கருதப்படுகின்றது. அமெரிக்க பாதுகாப்பு நிலைமை மற்றும் மத்திய கிழக்கின் நன்மைய மாற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏவுகணை அச்சுறுத்தல்கள் மற்றும் ஹார்முஸ் நீரிணை பதற்றம் ஆகியவை பிராந்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. மொத்தத்தில் ஈரானில் இருந்து அமீரகத்தை நோக்கி 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அமீரகம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றது. ஒரு ஏவுகணை அமீரக கடற்பரப்புக்கு வெளியேயும் மற்றொன்று அமீரகத்தின் கடற்பரப்புக்குள்ளும் விழுந்ததாக கூறப்படும் நிலையில் ஈரான் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றது. இந்த நிலையில் அமீரகம் தனது பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையான தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளதோடு ஈரானுடன் வர்த்தக மற்றும் நிதி உறவுகளையும் இடைநிறுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பதற்றம், அமெரிக்கா ஈரான் மோதல் மற்றும் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புள்ளதால் இந்த சம்பவம் எதிர்காலத்தின் மேலும் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சர்வதேச சமூகத்தில் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஏவுகணை சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரின் மாறுபட்ட விளக்கங்கள் வெளியாகியுள்ள நிலையில் மேலதிக ஆதாரங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.